சுவையான நெத்திலி மீன் குழம்பு வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. இது எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வந்து வீடியோவில் போய் பார்க்கலாம். புல்மோன் டிவி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா சமையல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நெத்திலி மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுதான். இந்த பொருட்களை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம் வந்து தேவையான அளவு, அதுக்கப்புறம் வந்து சீரகம் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை வந்து கீறி வச்சுருக்கேன். அப்புறம் 15 பூண்டு சின்ன சின்னதாக நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுபோக மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூனு, அப்புறம் ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இது மசாலா பொருட்கள். அப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் கிரேவி வந்து கெட்டியாக வரும், இல்லாட்டி தண்ணியாக இருக்கும். அதனால் இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் ஊற போட்டிருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். அப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெயை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேங்க. ஒரு வானொலி வச்சுக்கோங்க. வானொலியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெயும் வந்து உடம்புக்கு நல்ல எண்ணெய் தான். ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் அப்படிலாம் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ வெந்தயம் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம்பருப்பு இதை போட்டு நல்லா வந்து கருகாத மாதிரி வதக்கிடுங்க. நல்லா கருகாமல் வதக்கிடுங்க. ஓகேவா? எண்ணெய் நீங்கள் நிறையா விட்டிங்கனாலே வந்து கருகாது. எண்ணெய் நிறையா விட்டு தான் ஆகணும் மீன் குழம்பு அப்படின்றதுனால நீங்கள் பாட்டு கருகாமல் நல்லபடியாக வதக்கிடுங்க. வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நம்ம வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து இப்போ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணால் தான் வந்து மீன் குழம்பு வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிடுங்க. போக வந்து அடுப்பை குறைச்சிக்கங்க. இல்லாட்டி வந்து வெங்காயம் வந்து ரொம்ப கருகிரும். ஸோ பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இதுக்கு தான் நான் எண்ணெய் அதிகமாக ஊற்ற சொன்னேன். எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும். எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து வெங்காயம் வந்து சரியாக வந்து நமக்கு வந்து ஃப்ரை ஆகாது. அப்புறம் இந்த நெத்திலி மீன் குழம்பு பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நெத்திலி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் பெரிய மீன்லாம் வாங்கி சமைக்கிறதுக்கு பதிலாக நெத்திலி மீன் வந்து நீங்கள் வந்து வாங்கி சமைக்கலாம். நெத்திலி மீன் வந்து ரொம்ப நல்லது. இப்போ பச்சை மிளகா போட போகிறோம். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கதை வந்து நம்ம போடுறோம். ஸோ அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோன்னா, பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு நசுக்கி வச்ச ஒரு 15 நசுக்கி வச்ச பூண்டை வந்து நம்ம இப்போ போடுறோம். ஸோ அதை வந்து போட்டுட்டு ஒரு 3/4 பாகம் வதங்குற மாதிரி நம்ம வந்து வதக்கணுங்க. பூண்டு போட்டாச்சு. இதையும் சேர்த்து நம்ம வதக்குறோம். ஒரு 3/4 பாகம் வந்து வதக்கணும். பூண்டு வந்து 3/4 பாகம் வதங்கணும். ஸோ வெங்காயத்தை நம்மளை முன்னாடியே வந்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்றதுனால வந்து பூண்டு வந்து 3/4 பாகம் வதங்குற மாதிரி நல்லா போட்டு நம்ம வந்து வதக்குறோம். நெத்திலி மீன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நெத்திலி மீன் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நிறைய பேர் வந்து நெத்திலி மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு யாரும் வாங்குறதில்ல. ஸோ நெத்திலி மீன் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நம்ம வந்து சும்மா அப்படி தூண மாதிரி போட்டுறோம். பச்சை கருவேப்பிலை. ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து 3 தக்காளியை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பேஸ்ட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து நம்ம வந்து போடுறோம். உங்களால் வந்து மிக்சியில் வந்து அரைக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. தக்காளியை சின்னதாக நசுக்கி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சின்னதாக வந்து நறுக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவியாக நல்லா குழம்பு நல்லா கிரேவியாக வரும், தண்ணியாக இல்லாமல். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கோம் தக்காளியை. ஸோ தக்காளியும் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து இந்த பேஸ்ட்டையும் நல்லா போட்டு வதக்கிடுறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் சேர்ந்து ஒரு தக்காளி கிரேவி மாதிரி வந்து வர்ற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு.
எல்லா குழம்புமே நம்ம வந்து மேக்ஸிமம் தக்காளி வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ரெண்டையுமே வந்து இது மாதிரி வதக்கி பழகிக்குங்க. நல்லா கிரேவியாக வந்து வதக்கி பழகிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியாக வந்துச்சு. அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் வேப்பர் ஆகிட்டு நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. சிவப்பு கலரில் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொருட்களை வந்து ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள், நான் சொன்ன மாதிரி மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாப்பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டனால நம்ம வந்து மிளகாப்பொடி வந்து கம்மியாக போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ நீங்கள் வந்து இந்த குவான்டிட்டி தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி மீன் எடுத்துருக்கீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா பொருட்களை வந்து நீங்கள் மாற்றிக்குங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க. கடைசியில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இதே வந்து நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கிடுங்க. மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா வதங்கணும். நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி தான் நெத்திலி மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ இந்த சென்னை பகுதிகள் அப்புறம் சென்னை பகுதி, அப்புறம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு, இந்த கடலை ஒட்டின மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் கிடைக்கும். நெத்திலி மீன் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கு நிறையா வந்து வலுவூட்டக்கூடியது. ஏன்னா நம்ம நெத்திலி மீனில் இருக்கிற அந்த எலும்பு, அந்த சின்ன முள்ளெல்லாம் வந்து நம்ம நேரடியாக சாப்பிட்றலாம். முள்ளெல்லாம் வந்து நம்ம நேரடியாக சாப்பிட்றதுனால அதில் இருக்க கால்சியம் சத்தம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. அதனால் நெத்திலி மீன் வந்து சீப்பாக கிடைக்கிற ஒரு சீஃப் மீன்லேயே வந்து ஒரு சிறப்பான மீன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து நம்ம ஊற்றுறோம். 6 நெல்லிக்காய் புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம். ஸோ வந்து அதையும் ஊற்றிக்கிறோம். ஸோ நெத்திலி மீனை வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நெத்திலி மீனை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிரேவி ஆகிற வரைக்கும் அதை வந்து கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இப்போயே வந்து உப்பு டேஸ்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் சரியான அளவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு எதாவது காரம் பத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் லைட்டாக தூவினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சுருந்தா லைட்டாக வந்து கொத்தமல்லியை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் டைம் வந்து கொதிக்க விட்ருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்ருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே அது மாதிரி நீங்கள் கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அடியில் ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ எடுத்து அதுதான் வந்து குழம்பு வந்து நல்லா வர்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு. பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். இந்த கிரேவி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த கிரேவி பதத்தில் இருக்கணும். நெத்திலி மீன் நம்ம தனியாக எடுத்து கழுவி ப்ரெஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம கரெக்டாக எடுத்து அப்படியே தூணா மாதிரி போட்டுறோம். மீன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷ் மீனை வாங்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் வந்து ஃப்ரெஷ் மீனை வாங்கிக்கோங்க. பழைய மீன்லாம் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா கொலன்னு இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. குழம்பு ரொம்ப மோசமாகிடும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷான மீன் கெட்டியாக இருக்கணும் தோல்லாம். ஸோ அந்த மாதிரி கெட்டியான மீனை வாங்கி போட்டுக்குங்க. இப்போ வந்து மீன் போட்டாச்சு. மீன் கொதிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஏற்கனவே நம்ம குழம்பு கொதிச்சிட்டதுனால நம்ம வந்து நெத்திலி மீன் வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடறோம். ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். மீன் வந்து அப்போ தான் நல்லா வேகும். ஸோ மீன் வேகிறதுக்கு 2 நிமிஷம் போதும். ஆனால் அந்த 2 நிமிஷம் நம்ம கரெக்டாக வேக விடணும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மீன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். குழம்பும் நல்லா வந்து நமக்கு கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சுவையான மீன் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியை வந்து அதிகப்படுத்திட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்ற வேணாம், 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து தேங்காய் ஊற்றாமல் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் ஊற்றாமல் தான் பண்ணியிருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து தேங்காய் ஊற்றி செய்கிறவங்களா இருந்தால் தேங்காய் ஊற்றிக்கலாம். டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃபுல் மூன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்டியான குழம்பு ரெடி, சாப்பிட்டு பாருங்கள்.